ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் ஹீரோனை காட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா அந்த போயிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. அதே சமயம் லேய் பார்த்திங்கன்னா அந்த சேர்மன் ஜியாங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். ஸோ அப்போது அந்த ஜியாங் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து லின் இருக்கானா, நீ கொஞ்சம் காலில் இருக்கிற டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வான்ற மாதிரி சொல்லும்போது அவனுக்கே புரிஞ்சிருது, உங்களுக்கு ப்ரைவேசி வேணுமா, சரி நான் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்கேன் அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். இது ஜியாங் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல, நம்ம 2 பேரும் இந்த ப்ராஜெக்டை சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் அந்த லின் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போயிருந்துருப்பான்ல, அப்போ அந்த ரெஸ்ட் ரூமை க்ளீன் பண்ணுற ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, டேய் லின்னு, நீ என்னடா இங்கே வேலை பார்க்குறியா, என்ன அடையாளம் தெரியுதா, நம்ம 2 பேரும் ஒரே ஊர்லேருந்து தானே வந்தோம், ஒன்றா தானே இதுக்கு முன்னாடி ஷூ கம்பெனியில் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா, யார் நீ, என்ன என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் வாட்டில் வந்துட்டு இருக்கான். ஸோ அவாய்ட் பண்ணுறானா இல்லை உண்மைக்குமே தெரியாதா அப்படின்றது தெரியலை. இதுக்கப்புறம் லேய் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். அந்த சேர்மன் கிட்ட வந்து அவன் கேட்கும்போது, அவன் அப்பங்கார உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் அவன் கேட்டு நடப்பான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்துட்டு டயர்டாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த கம்பெனி விட்டு வெளியே வராளா. வெளியே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா வந்து நின்றுட்டுருக்கான். என்னம்மா உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஒர்க்கு எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா, என்னால் முடியலடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. சரி சரி வா நம்ம போய்ட்டு ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்கான். அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ், எங்கள் அண்ணா உன்னை மீட் பண்ண வராரு அப்படின்னு. எது உங்கள் அண்ணா வந்து மீட் பண்ண வராரா, என்னடா சொல்கிற, அவர் எப்படிப்பட்ட பர்சன், ரொம்ப ஓல்டான பர்சனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காளா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்து காமிச்சிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கு, எது இவன் ஓ அண்ணனா அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் அவங்க 2 பேத்துக்கு வாக்கியார் தகராறு இருக்கே. ஸோ அந்த டைமு லேய் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்ன விஷயம், என்னை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு. ஹீரோயின் அவனை பார்த்தோன்னா அவ்வளோதான், அப்படியே பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துட்ருக்க. அவன் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்மெயில் பண்ணிவிட்டு கையெல்லாம் கொடுத்து இன்ட்ரோ ஆகிக்கிறான். அப்போது டாக்டர் ஷா வந்து சொல்லிகிட்ருக்கான், இவன் தான் உன்னோட பாஸ் அப்படின்னு. அவளுக்கு ஒன்றும் புரியலையா, அந்த போயிங் கம்பெனி இவனோடது தாம்மா அப்படின்ட்டு. இவன் ஷாக்காகி உட்காந்துட்ருக்கா, என்னடா சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது இந்த டாக்டர் ஷா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்துட்டு உனக்காக இன்டர்வியூ எல்லாமே அரேஞ்ச் பண்ணது உண்மை தான், ஆனால் நீ பாஸ் ஆனது உன்னோட டேலண்ட்னால மட்டும்தான், ரெக்கமெண்டேஷனை மட்டும் எடுத்துக்கிற பர்சன் வந்து எங்கள் அண்ணா கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு அது உண்மை தானன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் ஆமாம் எக்ஸலண்ட்டான பர்சன்ஸை மட்டும்தான் எங்கள் போயங்களை நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ட்டு. இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இவன் பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கான். ஹீரோனுக்கு தான் ஒரு மாதிரியாக இருக்குது. இவ பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறா, அந்த ரிப்போர்ட்காக என்ன நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் ஷா வந்து கேட்குறேன், இதுக்கு முன்னாடி அவங்க 2 பேத்துக்கு தெரியுமா அப்படின்னு. ஏன் தெரியாது, ஃபஸ்ட் டைம் நாங்கள் மீட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு மீட்டிங்காக தான் இருந்தது அப்படின்னு. என்ன சொல்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது இவங்க என்னை பற்றி ரொம்ப பெருமையாக ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு. நான் தான் சொன்னேன்ல, இவ ரொம்ப நல்ல பிள்ளை, உனக்கு இவளை பிடிக்கும் அப்படின்ட்டு. ஹீரோனுக்கு தானே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கா. அப்போ இந்த லேய் வந்து சொல்லிட்டுருக்கான், இவன் வந்துட்டு ஒரு நல்ல டாக்டர், என்னோட தம்பி, இது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி தான் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்கான். ஸோ அவன் உன்னை சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனை நீ ஹர்ட் பண்ணவே கூடாது, அவனை மட்டும் நீ ஹர்ட் பண்ணால் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன இவன் ரொம்ப குதர்க்கமாகவே நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி வாங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ட்ரிங்க் எடுத்து அவளோட கிளாஸில் ஊற்ற வரும்போது, இல்லை இல்லை நான் குடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னடா சொல்கிற, இந்த காலத்தில் பொண்ணுங்க எல்லாமே குடிப்பாங்களே, வாள் குடிக்காதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுவும் நல்ல விஷயம் தானே அப்படின்ற மாதிரி டாக்டர் ஷா வந்து சொல்கிறான். அப்புறம் நீ வந்துட்டு என் தம்பியோட கொஞ்சம் எங்கே தெரிகிற மாதிரி தான் தெரிகிற, ஆனால் நீ ரொம்பவே மெச்சூரான ஒரு பர்சன், இந்த உலகத்தில் எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரியும். ஸோ நீ வந்துட்டு அவனை லவ் மட்டும் தான் பண்ணணும், அதாவது அவனை வச்சு வேறு எந்த ஒரு காரியத்தையுமே வந்து நீ சாதிக்கக்கூடாது, அவனை எதுலேயுமே நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அவன் வந்து என்னோடய பாய் ஃப்ரெண்டு, ஸோ அவனை நான் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. கேட்க நல்லதாம்மா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டுருக்காங்க. இங்கே பாடுறா, நீ வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுற ஓகே, பட் கொஞ்சம் வந்து நீ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண, ரொம்ப இன்வால்வ் ஆயிடாத அப்படின்ட்டு. அந்த டைம் ஹீரோன் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டுருக்கா. ரொம்ப சாரிங்க, உங்களை நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன், போகலாமா அப்படின்ட்டு.
ஸோ அங்கேருந்து அவன் ஃபஸ்ட்டு போயிடுறான். இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு இருக்கா, வா போகலாம் அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாக சொல்லிட்டு இருக்கா, நான் இந்த ஒர்க்கை ரிசைன் பண்ணிடவா அப்படின்னு. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, நான் ஜஸ்ட்டு சொன்னேன் தான், பட் நீ தான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி உனக்கு இந்த வேலை கிடச்சிருக்க அப்படின்னு. இல்லை உங்கள் அண்ணன் தப்பாக தானே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்திருப்பாரு, ரெக்கமெண்டேஷனில் தான் நான் வந்தேன் அப்படின்னு, அதனால் இது வேண்டாம் அப்படின்ட்டு. அட அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்கள் அண்ணனுக்கு என்னை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அவ சொல்கிறா. அவன் ரொம்ப நல்ல பர்சன், உனக்கு தெரியாது, போக போக நீனே அவனை பற்றி புரிஞ்சுப்ப, வா நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டே வந்துட்டுருக்கான். அப்படியே மறுநாள் போல் லையோட பிஏ பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிகிட்ருக்கான், நேற்றுமே ஜியாங் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஸோ இப்படியே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது, அவங்களுக்கான பொசிஷனை நீங்கள் இந்த கம்பெனியில் கொடுங்க அப்படின்னு. சரி அவளுக்கு ஈஸியான ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அரேஞ்ச் பண்ணி கொடு, அப்புறம் அந்த புதுசாக வந்த பொண்ணை என்னை வந்து மீட் பண்ண சொல்லு அப்படின்னு. யாரை, ஹீரோயினியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கான். ஸோ கொஞ்ச நேரத்தில் அவளும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ என் தம்பியை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு. அவன் ரொம்பவே நல்ல பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவன் வந்துட்டு இப்போ ஒரு நல்ல டாக்டராக இருக்கான். ஒருவேளை அவன் டாக்டராக இல்லாமல் உனக்கு இந்த வேலையை ரெக்கமெண்ட் பண்ணாமல் இருந்தாலுமே அவன் வந்துட்டு நல்ல பர்சனா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. என்னவன் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அதான் டின்னரில் சொன்னானே அவன் வந்து என்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணான் அப்படின்னு. இந்த போயங் கம்பெனிக்கு வந்துட்டு நிறைய பேர் டெய்லியும் வந்து அப்ளை பண்ணுறாங்க, பட் அவங்க எல்லாத்துக்குமே ஈஸியாக வேலை கிடைக்காது எக்ஸப்ட்டு உங்களை தவிர அப்படின்ட்டு. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னடா அவன் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கானே அப்படின்ட்டு அவளே சொல்லிடுறேன். உங்ககிட்ட வந்து தான் அவர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு. ஓ அப்படியா, நீங்கள் பேசுகிறத பார்த்தா நீங்கள் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, அப்புறம் உங்களோட அந்த ரிப்போர்ட்டர் ஜாப்பை வந்து நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்ட்டு. இவளும் வந்து சொல்கிறா, அந்த ஜாப் வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை, நான் ஒரு டிசைனர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படியா, ஆனால் அந்த ரிப்போர்ட்டர் ஜாப்பில் உங்களுக்கு அந்தளவுக்கு சேலரி வரல, பட் இந்த போயங் கம்பெனியில் உங்களுக்கு அதிகமான சேலரி கிடைக்க அதனால தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க. ஒரு வேலை டாக்டர் ஷாவை விட பெட்டரான ஒரு பர்சன் கிடச்சான் அப்படின்னா நீங்களுமே அவனை சேஞ்ச் பண்ணிடுவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுது. நீ தேவையில்லாமல் என்னை வந்துட்டு ஹியூமிலேட் பண்ணிகிட்டு இருக்க, எனக்கு அவனுக்கு நடுவில் தயவு செஞ்சு வராத, நான் வந்துட்டு அவனை உண்மையாக தான் லவ் பண்ணிகிட்டு இருக்கேன், எந்த காரணத்தினாலையும் நான் அவனை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் பாருமா, நான் வளவலன்னு பேச விரும்பவே கிடையாது, லவ்வுமே ஒரு ஜாப் மாதிரி தான். ஸோ ஒரு வேலைக்கு போய் அங்கே வந்து உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு, அதாவது சேலரி வாங்குவேன், அப்புறம் உனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ஜாய் பண்ணுவேன், அப்புறம் அந்த ஜாப் வந்து உனக்கு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா வேறு ஒரு ஜாப்பை வந்து மாற்றிட்டு போயிட்டே இருப்பேன். அதே மாதிரி நீ என்னோடய தம்பிக்கு பண்ணன்னு வச்சுக்கோவேன், அவனை ஹர்ட் பண்ணன்னு வச்சுக்கோவேன், நான் வந்து மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்தளவுக்கு கேவலமான ஒரு பொண்ணெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு. உங்களை நான் ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகலாம் இதை சொல்ல கிடையாது, பட் என் தம்பியை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போகும்போது, நான் சொன்ன விஷயங்களை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். அவங்க அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப கடுப்போடு அங்கே வந்து போயிட்டுருக்கா. இதுக்கப்புறம் அந்த லைக்கு பார்த்தீங்கன்னா ஷாவோட அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஏண்டா என்ன தாண்டா நடக்குது, அவள் ஏண்டா வீட்டுக்கு வரமாட்டான், ரொம்ப லேட்டாக வந்துட்டுருக்கான், என்ன தான் நடக்குது உண்மையை சொல்ல, அவனுக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன அப்படின்னு. ஆமாம், அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, ஸோ நீங்களே அவனை கூப்பிட்டு தன்மையாக கேட்டு பாருங்க அப்படின்ட்டு அவன் ஃபோனை வச்சிடுறான். இதுக்கப்புறமா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஷா வந்தோன்னே உட்கார வச்சு பேசிகிட்ருக்கு. ஏண்டா உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, அவளை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட இன்ட்ரோ பண்ண வேண்டியதானே, நான் என்ன அவளை புள்ளியாக பண்ண போகிறேன், எதுக்கு அவளை என்கிட்டேருந்து மறைச்சி வைக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, அட அந்த லூசு பையன் உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டானா அப்படின்னு. சரி அந்த பொண்ணு பார்க்க எப்படி இருப்பா, அவள் உங்களை மாதிரி ரொம்ப அழகாக இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, நாளைக்கு அவளை டின்னருக்கு கூப்பிட்டு வா, நான் அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அவளை பிக்கப் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட எங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சாப்பிட எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு. எது வீட்டுக்கா, ஆமாம் எங்கள் அம்மாவை மீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அவள் பார்த்தீங்கன்னா டே என்னடா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது ப்ரிப்பேராக இருந்திருப்பேன், ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு. செவன் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணத்தை பிடிச்சி கேட்டுட்ருக்கா, நீ என்னை லவ் பண்ணுறது தானே அப்படின்னு. ஆமாம் அப்புறம் என்ன, வா எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கும் ஒன்று பிடிச்சிருக்கு, அப்போ எங்கள் அம்மாவுக்கும் ஒன்று பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி ஏதேதெல்லாம் சொல்லி அந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டுருக்கான். அவளுக்கு கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது.
சரின்னு சொல்லிட்டு அவளும் வராளா, என்னடா அவ்வளோ பெரிய வீடா இருக்குது, இது உன் வீடா அப்படின்னு. ஆமாம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. எனக்கு உன்னை பற்றி ஒன்றுமே தெரிலன்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு என்னோடய ஃபேமிலி, இந்த காசு இது எல்லாமே நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எதுவுமே கிடையாது, நீ பேசாமல் வா அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்துட்டுருக்கா. அவள் ரொம்ப நர்வஸாக தான் உட்காந்துட்ருக்கா. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப நார்மலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட பையன் வந்து எங்கள் காசை வச்சு அவன் படித்து முன்னேறி வரலம்மா, அவனே வந்துட்டு பார்ட் டைம் ஜாப்பெல்லாம் பார்த்து அவனோட ஃபீஸை அவனே கட்டி தான் மேலே வந்தான், ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு. அவளுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னங்கடா சொல்றீங்க அப்படின்னு. சரி, எங்க வீட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு. நான் நினைச்சது மாதிரி கிடையாது, நீங்க ரொம்ப வார்மா வெல்கம் பண்ணீங்க, ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்னு. அப்ப இந்த ஷா வந்து சொல்லிட்டு இருக்கான், எங்க அம்மாவுமே காலேஜ் டீச்சர் தான் அப்படின்ட்டு. அப்படியா, என்ன சொல்ற அப்படின்ட்டு இவளும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. சரி ஓகேம்மா, உன்னோட பேரண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து ஒரு டீச்சர் தான், எங்கள் அப்பா வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் எங்கள் அம்மா இப்போதைக்கு ஒர்க் பண்ணல அப்படின்னு. அப்படியா, சரி உன்னோட நேட்டிவ் பிளேஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் பேர் சொல்கிறா. அதை கேட்டோன்னே இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது, ஏன்றது தெரில. எங்கிட்ட பெய்ய காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த லின்னை கூப்பிட்டுட்டு ஒரு பிளேஸ்க்கு தான் வரான். இவ்வளோ ஹைட்டான ஒரு பிளேஸில் நிற்கிறது உனக்கு ஃபஸ்ட் டைம் தானே அப்படின்ட்டு. இவனும் ஆமன்ற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நீ என் கம்பெனியோட மர்ஜ் ஆகி வேலை செய்ய போகிறல அப்படின்னு. ஆமன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி, இந்த பிளேஸை பார்த்து எனக்கு ஒரு எஸ்டிமேட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எது இப்போவே வா அப்படின்னு. ஆமாம், எங்கள் கூட நீ சேர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா உனக்கு அந்த திறமை கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த லின்னுக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போது அந்த ஷார்ட்லேருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவனும் என்னன்ற மாதிரி கேட்கும்போது, நான் வந்துட்டு உனக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கல. அப்போ 2 கொலீக்ஸ் வந்து வாவே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, இவ இல்லை எனக்கு வேறு பிளான் இருக்குன்றாளா. என்னம்மா பாய் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா அப்படின்ட்டு அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வையேன் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் ஹாப்பியாக எங்கிட்ட திரும்புகிறாளா. அப்போ இவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஷாவோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, நான் உன்னை மீட் பண்ணணும், ஒரு காஃபி ஷாப்பில் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் அப்படின்ற மாதிரி இழுக்கிறாளா. கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு. இவனும் சரின்ற மாதிரி சொல்லிடுறா. அதே சமயம் எங்கிட்ட அந்த டாக்டர் ஷாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கையில் ஒரு ஃபைல் மாதிரி வச்சுருக்கான். அதாவது ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பா போல், நம்ம 2 பேரும் ஒரு வீடு வாங்கணும், யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அங்கே நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் ஒரு வீட்டையே இவன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கான், அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அப்படின்னு. இங்கிட்ட இவ பார்த்தீங்கன்னா ஷாவோட அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்து உட்கார்றா. அப்போ ஷார்ட் வந்து ஃபோன் கால் வருது. இவளும் எடுக்கலான்ற மாதிரி போகும்போது அந்த அம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் பேசுகிறது வேறு யாருக்குமே தெரிய வேணாம் அப்படின்னு. ஸோ அதனால் அவள் பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணி விட்றா. அந்த சைடு அவனுக்கு ஒன்றும் புரியலை, என்னாச்சு ஏன் ஃபோனையும் எடுக்கவும் மாட்டான், இன்னும் இங்கே வரலையே அப்படின்னு. ஆமாம்மா, உன்னோட ஊர் வந்து இந்த ஷெங்காயை விட்டு ரொம்ப தூரன்ற மாதிரி சொன்னியே, அது உண்மையா அப்படின்னு. ஆமாம், உங்களுக்கு பிங்க்டான் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு தெரியுமா, நானுமே கொஞ்ச நாள் அங்கே தான் இருந்திருக்கேன் அப்படின்னா. அப்படியா, அப்போ உங்களுக்கு அந்த ஹார்பர்லாம் தெரியும்ல, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வயசில் எங்கள் அப்பா வந்துட்டு என்னை நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காரு, அந்த பழைய ஃபோட்டோவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவன் சொல்லிகிட்டு இருக்கா. எது உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பாவோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்கிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நர்வஸ் ஆகி டீ எல்லாம் எடுத்து குடிச்சிட்ருக்கு. இவளுக்கும் ஒன்றும் புரியல, நம்மளுக்கும் ஒன்றும் புரியலை. அதே சமயம் அந்த டாக்டர் ஷாவை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான், ஃபோன் பண்ணுறான், பட் எந்த ஒரு ரிப்ளையுமே வரமாட்டேது. இவனுக்கு ஒன்றுமே புரியாமல் குழம்பி போய் உட்காந்துருக்கான். அதே சமயம் இங்கிட்ட ஹீரோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமாக வரா. அப்படியே அந்த அம்மா சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்க்குறா. நான் எல்லாத்தையுமே பேசி முடிச்சிட்டேன், நீ ரொம்ப கிளவரான ஒரு பொண்ணுன்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் நீ என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் என்ன பேசினாங்க அப்படின்றத நம்மளுக்கு காட்டலை. இதுக்கப்புறம் இவ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. அவரும் கேட்குறாரு, என்னம்மா ரொம்ப லேட் நைட் ஆச்சு, இப்போ கால் பண்ணியிருக்கா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உங்களோட ஞாபகம் வந்தது, அதனால தான் ஃபோன் பண்ணேன், நீங்களும் அம்மாவும் நல்லா தானே இருக்கீங்க, எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அழுகுற. அப்படி என்னாச்சுன்றது தெரில. ரொம்ப சோகமாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டுருக்காளா. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லடி, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு தூங்குறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போகிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.